இன்றைக்கான எடிட்டோரியல் என்னென்னா அரெஸ்ட் த கிரீஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ அரெஸ்ட்னால் நம்ம என்ன பண்ணுவோம், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அரெஸ்ட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அரெஸ்ட்னா ஸ்டாப் த கிரீஃப் அப்படின்னா வருத்தப்படுறத நிப்பாட்டுங்க. எதில் அப்படின்றது தான் ஆன் இல்லீகல் சாண்ட் மைனிங், அதாவது இல்லீகலாக மணலை வந்து என்ன பண்ணுறாங்க, திருடுறாங்க. அந்த விஷயத்தில் தான் அவங்க ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, அதை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைவ்லிஹுட் இஷ்யூஸ் ஆர் அட் த ஹார்ட் ஆஃப் இல்லீகல், அப்படின்னா முக்கியமாக ஒரு வாழ்வாதாரத்துடைய பிரச்சனை அப்படின்றது எதில் இருக்குன்னா இந்த சாண்ட் மைனிங்கில் தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நேச்சுரல் கேம்பிள் கேரியல் சாங்சுவரி, அப்போ இந்த மாதிரி ஒரு சரணாலயம் இருக்குது. எங்கே இருக்குது, சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. எதை ப்ரொடெக்ட் பண்ணுது, லோட்டிக் எக்கோசிஸ்டம். லோட்டிக்னா என்ன அர்த்தம்னா தண்ணி போகிற அந்த ஓடையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல நிறைய தண்ணிகள்லாம் இருக்கோ அதை தான் சொல்லுவாங்க லோட்டிக் எக்கோசிஸ்டம். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராண்ட்லிங் அப்படின்றது 3 ஸ்டேட்டையுமே ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்குது. இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இட்ஸ்னா என்ன அர்த்தம், எதை சொல்லுதுன்னா அந்த சாங்சுரியை சொல்லுது. அதனுடைய ப்ரெசன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ்னால் ப்ரெசன்ஸு, அது ரொம்ப முக்கியம். குருசியல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. யாருக்கு முக்கியம் அப்படின்னா என்டேஞ்சர்டு கேரியல். என்டேஞ்சர்டு அப்படின்னு சொன்னால் அட்ஜெக்டிவாக சொல்கிறாங்க, அதாவது ரொம்ப அழியிற நிலைமையில் இருக்கிற கேரியல்னா முதலை. அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டார்ட்டிலு, அடுத்து டால்ஃபின், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அந்த இடம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த 3 ஸ்பீசிஸுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் சாண்டு, மணலை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. எதுக்காக, டு சர்வைவ், அது வாழ்கிறதுக்காக. அப்போ அது வாழ்கிறதுக்காக எஸ்பெஷலி எதில் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரிவருடைய சாண்ட் பாரும் சாண்ட் பேங்குக்காகவும். ஆனால் ஆர்கனைஸ்டு க்ரைம் அண்டு ஆர்கனைஸ்டு, அதாவது எப்படின்னா எல்லாமே சரியாக வச்சுக்கிட்டு ஒரு கெடுதல் பண்ணுறாங்கல்ல, அதான் ஆர்கனைஸ்டு க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஸ்டேட் பேரலிசிஸ்னால் என்ன அர்த்தம், செயல்படாமல் இருக்கிறது. அதாவது ரொம்ப என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் இருக்கிறது. அப்போ ஸ்டேட்டு வந்து என்ன பண்ணாமல் இருக்கிறது. ஹாவ் ஸ்டீலிங் அவே ஜஸ்ட் தட் சாண்ட், அந்த மண்ணை திருடுறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதைத்தான் ப்ராம்ப்டிங்னா என்ன அர்த்தம்னா இன்டியூஸ், தூண்டுது. இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணுறாங்கல்ல, இது ஒருத்தவங்கள தூண்டுது. யாரை தூண்டுது அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை. எதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியானா அவங்க இந்த மாதிரி டு கால், அவங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி மணல் திருடுற அந்த மாஃபியாவை மாடர்ன் டெக்காய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்காய்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ராபர்னா என்னது, கொள்ளைக்காரங்க, மணல் திருடர்கள். இப்போ சமீப காலமாக மாடர்னா என்னது, தற்காலிகத்தில் இருக்கிற திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு இந்த மாஃபியா எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியலை, அவங்க வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஏன் திடீர்னு வந்தாங்க, இப்போ வந்தாங்கன்னு சொல்கிறல்ல, எரப்டட்னு அர்த்தம். எரப்டட் அப்படின்றது டு ஸ்டார்ட் சடன்லி, திடீர்னு வர்றது. அது எதுக்காகனா டு மீட் த டிமாண்ட் ஃபார் சாண்டு, ஏதோ சாண்டுக்கு ஒரு டிமாண்ட் இருந்திருக்கு, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த மாஃபியா வந்திருக்காங்க. எப்போ அப்படின்னு சொன்னோம்னா நார்த் இந்தியாவில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்கிறப்ப ஹாஸ் பீன் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் த கேப். எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்றது அந்த கேப்பை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னது, சட்டத்தை. இந்த சட்டத்தை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. எக்ஸ்ப்ளாய்டுனா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கெங்கன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். எப்படி இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷனை வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாங்கன்னா டிஸ்பைட் அப்படின்னா இப்படி இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை கோர்ட்டும் இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியை பேன் பண்ணாலும், அதான் டிஸ்பைட்னா இருந்தாலும், இப்படி பேன் பண்ணாலும் இவங்க வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சாண்டு வந்து எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க. State government have also abet
அபெட் அப்படின்னு சொன்னோம்னா ஹெல்ப் பண்ணுறது, அசிஸ்ட், எய்டு. திஸ்ப்ளாய்னா இந்த மாதிரி தப்பாக பண்ணுறதுக்கு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, பாசிங் த பக் ஆன் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் த மாஃபியா அப்படின்ற மாதிரி. அதாவது மாஃபியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க எதிராக பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு பாசிங் த பக் அப்படின்னா அவங்களுடைய வேலையை, ஆக்சுவலாக என்ன அர்த்தம், அவங்க வேலையை அவங்க பார்க்காம ஒரு குரூப்பில் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் இந்த மாதிரி அள்ளுங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்கல்ல, அது மூலியமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பிட்வீன் 2017-14 டிராக்டர் ட்ராலி அப்படின்னு இருக்கு. அப்போ ட்ராலி வந்து லேடன்னா ஏதோ ஒன்று சுமையை சுமக்குது அப்படின்ற மாதிரி, லோடட் வித் அந்த லோடு எதை லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மைன் பண்ண மண்ணை அள்ளிட்டு போகிற அந்த டிராக்டர் வந்து மூவ்டு டவுன் ஃபாரஸ்ட் கார்டு அண்டு போலீஸ் ஆஃபீஸர். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸரையும் சரி, ஃபாரஸ்ட் கார்டு, போலீஸ் ஆஃபீஸரையும் அந்த வண்டி ஏற்றி கொன்றுச்சு. மூவ்டு டவுன்னா டு கில் பீப்புள், இந்த மாதிரி கொன்றுச்சு. எப்போ, அதே மாதிரி ஒயில் அப்படின்னா அட் த சேம் டைம். அதே நேரத்தில் மைனர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் இந்த மாதிரி ரைடு வர்ற போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுட்டு கொண்டுட்டாங்க. த போலீஸ் ரிப்போர்ட்டட், போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மைனர்ஸ் வந்து ஹேட் ஆல்சோ பிகன் யூஸிங் லோக்கல் வில்லேஜர்ஸ். இந்த மாதிரி அங்கே இருக்கிற லோக்கல் வில்லேஜர்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, டு ட்ராக் த மூமெண்ட் ஆஃப் பேட்ரோல் வெஹிக்கிள். இந்த மாதிரி அதாவது கண்காணிச்சுக்கிட்டு வர்ற வண்டியை ட்ராக் பண்ணுறது மூலியமாக அந்த லோக்கல் வில்லேஜர்ஸ் வந்து அந்த மாஃபியாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி அப்படின்னா, யூஸிங் மொபைல் ஆப்பு, ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி அந்த வண்டி எங்கெல்லாம் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. பை 2023 வந்து ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மைனிங் சிண்டிகேட்னா என்ன அர்த்தம்னா மைனிங் கேங். சிண்டிகேட் அப்படின்னா ஒரு யூனியன், அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி. எங்கே அப்படின்னா குவாலியர் சாம்பல் ரீஜியனில் இருக்கிற அந்த கேங்க்கு என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னா, ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவுட்கன்னிங் த லோக்கல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அவுட்கன்னிங்னா அவுட் பவர், அதாவது நிறைய பவர் இருக்குது. அதாவது ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு வெப்பன்ஸ் இருக்கோ அதை விட அதிகமாக அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதான் அவுட்கன்னிங் அப்படின்னா அவுட் பவர் அப்படின்றது அர்த்தம். ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் ஹேவிங் ஃபெயில்டு டு ஸ்டான்ச் த ப்ளீடிங். அதாவது இந்த மாதிரி கொண்டுட்டாங்கல்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை, போலீஸை, என்னது வண்டி ஏற்றி கொண்டுட்டாங்க. அதை தான் டு ஸ்டான்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ட்ரோல் பண்ணுறது. இதை வந்து இந்த மாதிரி ரத்தம் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல ஃபெயில் ஆனதுனால ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதும் இந்த மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சாண்ட் மைனிங்கை லீகலைஸ் ஆக்குறாங்க. அதாவது லீகலைஸ் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதான் அட்டம்ப்டட். அவங்க தான் அட்டம்ப்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? டு லீகலைஸ் பண்ணுறதுக்கு. எதை? சாண்ட் மைனிங்கை. எங்கெங்கன்னா சர்டைன் டிஸ்ட்ரிக், அந்த சாங்சுரிக்குள்ளே இருக்கிற சில டிஸ்ட்ரிக்டை நாங்கள் சாண்ட் மைனிங் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுறாங்கன்றத பின்னாடி இருக்கும். மத்திய பிரதேசம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் லிமிட்டடாக நாங்கள் சாண்ட் மைனிங் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. ஆனால் என்ஜிடி, அதாவது நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து வர்ற எதிர்ப்பு, அவங்களுடைய பிளானை ஸ்டால் பண்ணிருச்சு. ஸ்டால் அப்படின்னு சொன்னால் நிறுத்திருச்சு அப்படின்றது அர்த்தம். அதோடு இப்படி இவங்க வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்கல்ல, அதனால ஸ்டேட் வந்து சப்சீக்வெண்ட்லி என்ன பண்ணிருச்சு, வித்ட்ரா பண்ணிருச்சு. அதை வந்து கைவிட்டுருச்சு. அதை தொடர்ந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம், மத்திய பிரதேசம் பார்த்துட்டோம். அடுத்தது ராஜஸ்தான் அதை தொடர்ந்து அதே மாதிரி ஒரு ப்ரொபோசலை மார்ச் மாதம் இந்த வருஷம் வச்சுருக்கு. அதை என்ன பண்ணிருச்சு, கோர்ட் வந்து என்ன பண்ணிருச்சு, பிளாக் பண்ணிருச்சு. நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு. ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர்னு இருக்கா, இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அக்ரிகல்ச்சர் ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப பிரச்சனையை சந்திக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சம்பல் ராவைன் அப்படின்ற இடத்துல. ராவைன் அப்படின்றது பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல வந்து என்னது, நிறைய பள்ளத்தாக்கு இருக்கிறதுனால அங்கே அக்ரிகல்ச்சரல் பண்ண முடியலை. அப்போ அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாததுனால லீவிங் மெனி யங் மென். அதனால என்ன ஆகிருதுன்னா, நிறைய யங் மென்னை இந்த மாதிரி சாண்ட் மைனிங்காக கொண்டுட்டு போகுது.
அதான் டு டர்ன் டு மைனிங் சாண்டு. அப்போ அவங்களுக்கு இப்போ ஃபார் லிவிங்னு அர்த்தம். அவங்க வாழணும். இப்போ அவங்க வாழணும். அங்கே என்ன பண்ண முடியல, அக்ரிகல்ச்சர் எதுவும் விவசாயம் பண்ண முடியல. அப்போ அவங்க வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்? அப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். அதனால தான் அங்கே இருக்கிற மென்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்க, சாண்ட் மைனிங்க்கு போயிடுறாங்க. அதே மாதிரி மாஃபியா என்ன பண்ணுது, அவங்கள என்ன பண்ணிக்குது, ரெக்ரூட் பண்ணிக்கிறது. என்னவா, ஒரு ஃபுட் சோல்ஜராக ரெக்ரூட் பண்ணுது. இதனால இப்போ வந்து அவங்களுக்கு வேலையே இல்லை. அப்போ யாரோ ஒருத்தன் வேலை கொடுக்குறான்றப்ப என்ன பண்ணிடுவாங்க, அவங்க போயிடுவாங்க. இதனால தான் ஃபாரஸ்ட் அஃபிஷியல் டு ஃபேஸ் பப்ளிக் ஆங்கர், மக்கள்கிட்ட இருந்து கோவத்தை அவங்க சந்திக்கிறாங்க. ஏன் சந்திக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து மிலிட்டேட் அகைன்ஸ்ட் த மாஃபியாவுக்கு எதிராக அவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து மிலிட்டேட்டுன்னு இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒர்க் அகைன்ஸ்டுன்னு அர்த்தம். மாஃபியாவுக்கு எதிராக வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கிறதுனால, இப்போ நமக்கு சம்பளம் கொடுக்குறவங்கள வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்களுக்கு எதிராக இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி ராஜஸ்தான் வந்து இப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்டு நிறுத்திட்டாங்க. இதனால கோர்ட்டு டுக்கு சுவம் மோட்டு அப்படின்றது என்னென்னா, அவங்க வாலண்டியராக அந்த பிரச்சனைக்கு முன்னாடி வர்றது. அப்போ என்ன அர்த்தம், சுவமோட்டோ அப்படின்றது வாலண்டியராக பண்ணுறது. அப்போ இந்த ராஜஸ்தான் பிரச்சனையில் கோர்ட்டு அவங்களே முன்னாடி வந்துட்டாங்க. யார் வர்றா அப்படின்னு பார்த்தோன்னா, சந்தீப் மெக்தான்ற ஜஸ்டிஸ் வந்து போன வாரம் லாஸ்ட் வீக் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ரிமைண்டிங்னா ரீகால் பண்ணுறாரு. இந்த மாதிரி சட்டம்லாம் இருக்குது, நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட்டு, இந்த மாதிரி குண்டா ஆக்டுலாம் என்னது இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி ஜஸ்டிஸ் சொல்கிறாங்க. கோர்ட்டுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய மன வருத்தம் வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிவன் த ரீசன்ட் ட்ரபிள்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ரீன் கவர்னன்ஸ், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா அப்படின்ட்டு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்னது, கிவன்றது கன்சிடரிங்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா, வேர் இட் ஹேஸ் பிளேடு ரெகுலேட்டர் தேர் இஸ் மெரிட் இன் த கோர்ட் டு டிசிப்ளின் த ரெகுலேட்டர் ரேதர் தென் ரீப்ளேஸ் இட். அப்படின்னா என்ன அர்த்தம், இட் ஹேஸ் பிளேடு ரெகுலேட்டர் அப்படின்னா என்னென்னா, கோர்ட்டே வந்து அந்த பிரச்சனையை பண்ணுறாங்க. அவங்க வந்து ரெகுலேட்டர், அதாவது கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு அதிகாரிகளை வேலை வாங்குறதுக்கு பதிலாக நீங்களே ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இடத்த நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ரெகுலேட்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசிப்ளின் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அவங்கள டிசிப்ளின் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி த லெசன் ஃப்ரம் சம்பல்ஸ் வயலண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த ஹிஸ்ட்ரியுடைய லெசனில் இருந்து பார்த்தோன்னா, ஃபோர்ஸ் கேனாட் குவைட் அண்ட் எக்கனாமி ஃபீடிங் ஆன் கிரீவன்ஸ் அப்படின்றது. ஃபோர்ஸ் அதாவது படைகளை மட்டும் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அமைதியை வந்து கொண்டுட்டு வர முடியாது. இது வந்து ஃபீடிங் ஆன் இருக்குல்ல, ஃபீடிங் ஆன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, அதாவது வருத்தத்தை, ஃபீடிங் ஆன் கிரீவன்ஸ், அந்த எக்கனாமி வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குது, ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஃபீட் ஆன் அப்படின்றது என்னென்னா, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஒன்று வளர்றது, அதுக்கு பேர் தான் என்னது, ஃபீடிங் ஆன் அப்படின்றது அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், ஃபீடிங் ஆன் கிரீவன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி அவங்க ஏதோ ஒரு கவலையில் இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த எக்கனாமியை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அமைதிப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்வீப்பிங் கிராக் டவுன், ஸ்வீப்பிங் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, வைட் ஸ்ப்ரெட், எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற. கிராக் டவுன் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். இந்த ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து கிராக் டவுன்னா ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறது. வில் டீப்பன் த லோக்கல் ரிசன்மெண்ட், டீப்பன் அப்படின்றது ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணுறது, ரொம்ப மோசமாக்குறது. எதை, லோக்கல் ரிசன்மெண்ட், அவங்களுடைய லோக்கலில் இருக்கிற பீப்புளுடைய கோவத்தை அது இன்னமும் என்ன பண்ணுதுன்னா அதிகரிக்க தான் செய்யுது. என்ட்ரன்ச் த சேம் சோஷியல் கவர் தட் சஸ்டைன்ஸ் சிண்டிகேட், என்ட்ரன்ச் த சேம் சோஷியல் கவர் சஸ்டைன் த சிண்டிகேட். சிண்டிகேட்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி அந்த கேங், மாஃபியா கேங் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அதே சோஷியல் கவரை என்ன பண்ணுது, என்ட்ரென்ச் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப வலுப்படுத்துது, அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது. அப்போ
என்ன பண்ணுறாங்க, ஸ்வீப்பிங் கிராக் டவுன்னா என்னது, ரொம்ப எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற அந்த ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து லோக்கல்ல இருக்கிற பீப்புளுடைய கோவத்தையும் அதிகரிக்குது. அந்த சிண்டிகேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற சோஷியல் கவரையும் என்ன பண்ணுது, ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதுக்கு நம்ம ஒரு சேஞ்ச் ரொம்ப நாளா கொண்டுட்டு வராங்கல்ல, இந்த லாஸ்டிங் சேஞ்ச் வில் கம் ஒன்லி ஃப்ரம் ரீஸ்டோரிங் லாஃபுல் லைவ்லிஹுட் அண்ட் கிரெடிட்டபிள் ஈவன் ஹேண்டட் என்ஃபோர்ஸ்மெண்ட். இதுக்கு என்ன, இப்போ நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனையாக இருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்க. ரீஸ்டோரிங்னா அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்க. அதே மாதிரி ஒரு ஈவன் ஹேண்டட் அப்படின்றது அன்பயாஸ்டு என்ஃபோர்ஸ்மெண்ட், யாருக்கும் எந்த ஒரு பட்சமும் போகாமல் ஒரு லாவை நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலில் சொல்கிறாங்க.